முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் மீது ஒருபுறம் எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைக்கும் நிலையில் மறுபுறம் வழக்குகளாக போட்டு திணறடித்து வருகிறது திமுக. இதை ஒரு அரசியல் யுக்தியாகவே அக்கட்சி பயன்படுத்துகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சரியாக இன்னும் ஒரே மாதத்தில் தன் 2 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய காத்திருக்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசின் மீது மாதம் ஒரு வழக்காக விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் எடப்பாடி அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டே மற்றொரு புறம் உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு வழக்கு, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கு ஒரு வழக்கு, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரும் வழக்கு என எடப்பாடி பழனிசாமி அரசின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காணச் செய்யும் அஸ்திரங்களை வீசிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தொடர் வழக்குகளின் மூலம் அதிமுக அரசை முடக்க பார்க்கிறார் மு.க. ஸ்டாலின் என்று தன் குற்றச்சாட்டை கூர்தீட்டும் முதல்வர் பொங்கல் பரிசுக்கு எதிர்ப்பு, உலக முதலீட்டாளர் மாநாடு எதிர்ப்பு போன்றவற்றில் திமுக மறைமுகமாக செயல்பட்டதாகவும் விமர்சிக்கிறார். மேலும் தொட்டதிற்கெல்லாம் வழக்கு தொடுப்பதன் மூலம் மக்கள் நல திட்டங்களை செய்ய விடாமல் தடுக்கிறார் ஸ்டாலின் என்ற வாதத்தையும் முதல்வர் முன்வைக்கிறார். அத்தோடு தன்னை எதிர்கொள்ள முடியாமல் திராணியற்று கோழைத்தனமான அரசியல் செய்வதாகவும் ஸ்டாலினை சாடி இருக்கிறார் முதல்வர். மற்றொரு பக்கம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததற்கு திமுகவின் வழக்கை மட்டுமே காரணம் காட்டும் அதிமுக உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று ஏன் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அஞ்சுகிறது என்று கேள்வி எழுப்பிய ஸ்டாலின் வழக்குகளை பார்த்து அதிமுகவுக்கு என்ன பயம் என்றும் கேலி செய்திருக்கிறார். முதல்வர் மீதும் மற்றும் அவர் தலைமையிலான அரசின் மீதும் விடாமல் துரத்தி வழக்குகளை தொடுப்பதன் மூலம் ஆட்சி கலைப்புக்கான அழுத்தம் தந்து தான் முதல்வராகலாம் என்ற கனவில் ஸ்டாலின் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறது அதிமுக.